எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். அதனால் இந்த வீடியோ முழுக்க பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம தெரிந்து கொள்ள போகிற முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தல அஜித் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை விஜய் மனைவி சங்கீதா குறித்து சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பேரதிர்ச்சியை மொத்த தமிழ் சமூக வலைத்தளங்கள்லையும் ஏற்படுத்தியிருக்கு. அப்படி என்ன ஒரு விஷயத்தை தல அஜித் அவர்கள் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களை பற்றி சொன்னாங்க அப்படிங்கிறதை பற்றி நம்ம முதல்ல தெரிந்து கொண்டு, இரண்டாவது என்ன முக்கியமான விஷயம் தெரிந்து கொள்ள போகிறோம்னா, ஷாலினி அவர்களும் ஒரு முக்கியமான விஷயத்தை தளபதி விஜய் மனைவி சங்கீதா குறித்து சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இரண்டாவது தெரிந்து கொண்டு, நாம் மூன்றாவது தெரிந்து கொள்ள போகிறோம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை பற்றியெல்லாம் சங்கீதா அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயமும் தற்போது வெளியாக இருக்கு. இப்படி மாறி மாறி பல முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாம் என்ன அப்படிங்கிறதை பற்றி இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அந்த குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்கு, எதனால் அந்த குறிப்பிட்ட தகவல் இந்த அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, இப்போ நம்முடைய தமிழகம் முழுக்கவே என்னப்பா பரபரப்பாக போயிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு சின்ன குழந்தைய கையை காட்டி நம்ம கேட்டால் கூட தளபதி விஜய் அண்ணனுக்கும் மனைவி சங்கீதா அவர்களுக்கும் உள்ள பிரச்சனை தான் பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. அப்படி நேயர்களே, மொத்த தமிழகமே பார்த்தீங்கன்னா இப்போ இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி, எதனால் மொத்த தமிழகமே தளபதி விஜயுடைய குடும்பத்தில் நடக்கிற இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இவ்வளோ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தால், அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. நம்முடைய தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நேயர்களே, எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்குது. எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்தாலும் எல்லா தலைவர்களையுமே நம்முடைய தமிழக மக்கள் நம்முடைய ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் அப்படின்னு நினச்சது கிடையாது. ஆனால் தளபதி விஜய் அவர்களை ஒவ்வொரு குடும்பத்து தமிழக மக்களும் அவர் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய அண்ணனாக நினைக்கிறாங்க, மகனாக நினைக்கிறாங்க, தம்பியாக நினைக்கிறாங்க. இப்படி ஒரு நினைக்கிற காரணத்தினால தான் இவருக்கும் மனைவி சங்கீதா அவர்களுக்கும் டைவர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை தமிழக மக்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவர்களால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியல. அதனால தான் இதை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நேயர்களே, டிவிக்கே தொண்டர்களை இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் பாராட்டி தான் ஆகணும். அவங்க என்னதான் டிவிக்கே தொண்டர்களை பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் தற்குறி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ரொம்பவே தெளிவாக சொல்கிறாங்க. நாங்கள் என்னதான் டிவிக்கே கட்சிக்கு ஆதரவாக இருந்தாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் தளபதி விஜய் அவர்கள் பண்ணது தப்பு தான், இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு ரொம்பவே விஷயத்தை உறுதியாக இருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சமூக வலைத்தளங்களில் மக்கள் எல்லாம் இப்போ பயங்கரமாக பாராட்டிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா, நாமெல்லாம் டிவிக்கே கட்சியை தற்குறின்னு சொன்னோம். இன்னைக்கு அந்த தற்குறிகள் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த தொண்டர்கள் சரியா பேசுறாங்க. டிவிக்கே விஜய் மேல அப்படியே அவங்களாம் ஃபேன்ஸ் கூட்டம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் பண்ணது தப்பு, இதில் நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ அவங்க தற்குறி கிடையாது, அவங்கள தற்குறின்னு சொல்கிறவங்க தான் தற்குறி அப்படின்னு மக்களுடைய கருத்தாக இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும்போது நேயர்களே, ரொம்ப சில முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். தளபதி விஜய் மனைவி மற்றும் சங்கீதா இவர்களுக்குள்ள இந்த டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிரச்சனையை தளபதி விஜய் அவர்கள் செட்டில்மெண்ட் பண்ணியே முடிச்சிடலாம், கோர்ட் வரைக்கும் போக வேண்டாம், ஏப்ரல் வரைக்கும் இழுத்துட்டு இருக்க வேண்டாம், சங்கீதாவுக்கும் தனக்குமே செட்டில் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை போனதாகவும், தளபதி விஜய் அவர்கள்கிட்ட சங்கீதா குரூப் பார்த்தீங்கன்னா பல கோடிகள் மொத்த சொத்தையுமே கேட்டதாகவும் ஒரு குறிப்பிட்ட தகவல் இருக்குது. இதை தான் ஒரு குறிப்பிட்ட அரசியல் விமர்சகர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களும் இந்த பிரச்சனையை எப்படியாவது முடிச்சிடலாம் முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது சங்கீதா தரப்பினர் இதுக்கு ஒத்து வர மாட்டிருக்கிறாங்க. சங்கீதா தரப்பினர் லண்டனில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரை சேர்ந்த குடும்பத்து பெண். அந்த தொழிலதிபர் குடும்பம் எத்தனை கோடிகள் கேட்கும், அத்தனை கோடியும் தளபதி விஜய் அவர்கள் கொடுக்க முடியுமா? அதனால தான் இந்த பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த ஆளும் கட்சியினர் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் வரத்துக்கு 2 மாதம் 3 மாதமோ ரொம்ப பக்கத்தில் இருக்குது. எலெக்ஷன் வர வரைக்கும் தளபதி விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு பிரச்சனையுமே அப்படியே பரபரப்பாக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த பிரச்சனையை, அதாவது அந்த டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண சங்கீதாவுடைய மனுவை நம்ம இப்போ 1 மாதத்துக்கு ஓட்டலாம். அடுத்து இந்த விஷயம் எல்லாமே அணைஞ்ச உடனே திடீர்னு இன்னொரு விஷயத்தை தூக்கி போடலாம், அது ஒரு 15 நாளைக்கு ஓடும். அப்புறம் இன்னொரு விஷயத்தை தூக்கி போடலாம், அது ஒரு 15 நாளைக்கு ஓடும். இப்படி மொத்த டிவிக்கே கட்சியும் தளபதி விஜய் அவர்களையும்
அமுக்கியே வச்சிருக்கலாங்கிறது தான் அவங்களுடைய பிளான் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அரசியல் விமர்சகர் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மனைவி சங்கீதாவுடைய 2 மணி நேர இன்டர்வியூ ரெடியாக இருக்குது. அதே மாதிரி தளபதி விஜய் மகனுடைய இன்டர்வியூவும் ரெடியாக இருக்குது. இப்படி பல பேருடைய இன்டர்வியூ ரெடியாக இருக்குதான். அதே மாதிரி தளபதி விஜய் மற்றும் சங்கீதா சம்பந்தப்பட்ட, த்ரிஷா சம்பந்தப்பட்ட பல ஃபோட்டோக்கள், ஆடியோக்கள் அது எல்லாமே ரெடியாக இருக்குதான். இவங்களுடைய பிளான் என்னென்னா, அப்படி இதை வந்து அடுத்த 15 நாளைக்கு ஒன்று இறக்கி தளபதி விஜய் அவர்களை அப்படியே அடக்கி வைக்கிறது தான் எலெக்ஷன் வரைக்கும் இவங்களுடைய பிளானாக இருக்குதுன்னு ஒரு குறிப்பிட்ட அரசியல் விமர்சகர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்குது. அதே மாதிரி நேயர்களே, இந்த மாதிரிலாம் விஷயங்களுக்கு நாம் வந்து அடிபணிஞ்சிடக்கூடாது, நாம் வந்து வீணாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷாவோட ஓப்பனாக கல்யாணத்துக்கு வந்துட்டாராம். ஆமாப்பா, நான் வந்து த்ரிஷாவோட ஃப்ரெண்டாக தான் இருக்கிறேன், இதை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு மூவை அவர் பண்ணார் அப்படின்னு ஒரு தகவல் போயிட்டுருக்குது. நேயர்களே, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இப்போ ஒரு முக்கியமான விஷயம், தளபதி விஜய் மனைவி சங்கீதா குறித்து அஜித் அவர்கள் சொல்லியிருக்கிறதா ஒரு முக்கியமான விஷயம் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு அந்த குறிப்பிட்ட தகவலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னா தங்கமான பிள்ளைங்க, ரொம்ப நல்ல பொண்ணுங்க. அந்த பொண்ணை பற்றி நான் தவறாக யார் சொன்னாலும் நான் அளவை கூட ஏற்றுக்க மாட்டேன். அப்படிப்பட்ட பொண்ணு சங்கீதா அவர்கள். அவங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கிறது எனக்கு மிக பெரும் அளவுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குது. என்னுடைய மனைவியுடைய நெருங்கிய தோழி சங்கீதா அவர்கள், சங்கீதாவை பற்றி நிறைய விஷயம் என்னுடைய மனைவி ஷாலினி அவர்கள் சொல்லுவாங்க. ரொம்பவே அமைதியான பொண்ணு, சாஃப்டான பொண்ணு சங்கீதா அவர்களுக்கு. அவ்வளவு சாஃப்டான பொண்ணு, அதை ரொம்ப சொல்லப்போனால் ரொம்ப பயப்படுற பொண்ணு. இத்தனைக்கும் லண்டனில் மிகப்பெரிய தொழிலதிபருடைய பொண்ணாக இருந்தும் ரொம்ப வெக்கப்படுவாங்களாம், கூச்சப்படுவாங்களாம். ரொம்ப சாஃப்டான பொண்ணாக மகன் மற்றும் மகள், கணவர் இவங்க மட்டும்தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்கிற பொண்ணு அப்படின்னு தல அஜித் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஷாலினி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து விஜயை வந்து இப்படியெல்லாம் ரசிக்க முடியுமா ஒரு பொண்ணால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் ஒரு ஃபேனை விட பல்லாயிரம் மடங்கு சொல்ல முடியாத அளவுக்கு விஜய் அவர்களை சங்கீதா அவர்கள் ரசிப்பாங்க. அந்த அளவுக்கு என்ற புகழ்ந்து பேசிகிட்டே இருப்பாங்க. இத்தனைக்கும் அவருக்கு மனைவியான பிறகும் அவரை பற்றி அது இது அப்படி இப்படின்னு என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கை இப்படி வந்து ஒரு டைவர்ஸில் முடியும் அப்படிங்கிறத என்னால் எதிர்பார்க்கவே முடியல. கண்டிப்பாக இந்த நிலைமை மாறணும். இது என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதெல்லாம் சீக்கிரமாக மாறி அவங்க வந்து எப்பயுமே தளபதி விஜய் அவர்கள் கூட இருக்கிறது தான் விரும்புவாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஆனால் இப்போ நிறைய விஷயம் தளபதி விஜய் அவர்களை பற்றி சங்கீதா அவர்கள் தவறாக சொன்னதாக சோசியல் மீடியாக்களில் போயிட்டுருக்கு, பல மனுக்கள் போயிட்டுருக்கு. இதெல்லாம் எது உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சீக்கிரமாக எல்லாமே அடங்கி தளபதி விஜயும் அவங்க மனைவி சங்கீதா அவர்களும் அவங்க மனைவி சங்கீதா விரும்பின மாதிரியே சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை அப்படின்னு அந்த தகவலில் இருக்குது. நேயர்களே, இந்த தகவலை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.